ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்களா சூப்பரான தானியங்கள் வச்சு நல்ல அடை தோசை தாங்க செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த தானிய தோசை சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நல்ல வெயிட் லாஸ் வந்து நல்லா குறையுங்க. நான் அந்த தோசை சாப்பிட்டு தான் 10 கிலோ வெயிட் லாஸ் குறைஞ்சேங்க. வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். நல்லா பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. பிறகு சுண்டல், பின்ன நம்ம துவரம் பருப்பு, கொஞ்சம் லைட்டாக பச்சரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 வத்தல் போட்டு ராத்திரியே நம்ம நனைய போட்டுக்கிடுவோங்க. தண்ணியில் ஊற்றி நனைஞ்சி காலையில் பார்த்தா நல்லா சாஃப்டாகிரும். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிடுவோங்க. நல்லா 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு இஞ்சி, ஒரு பெருங்காயம் கட்டி இவ்வளோ தாங்க சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இது மிக்சியில் தண்ணி ஊற்றி பரபரன்னு நம்ம அரைச்சி வச்சுக்கிடணும். மையாக நம்ம அரைக்கக்கூடாதுங்க. இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துக்கிடுவோங்க தோசைக்கு மாவுக்கு. இப்போ இந்த மாவு வேறு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோங்க. இப்போ தோசை சுட போகிறோம். இப்போ தோசைக்கல் சூடாயிருச்சுங்க. சூடான அப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு அப்போ மாவு நல்லா ஊற்றிக்கோங்க. இந்த சைஸுக்கு நம்ம தோசை தோசை சுட்டுக்கலாங்க. அவள் நல்லா சூப்பராக வரும், சாஃப்டாகவும் வருங்க. அதுக்கடுத்து நம்ம ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்காங்க. அதை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். அந்த வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தோசையும் சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா மேட்டாப்பில் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. அப்போ தோசை நல்லா மொறுன்னு வேகுங்க. கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், தோசையை நல்லா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், தோசை எப்படி நல்லா வந்திருக்கு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தோசை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெயிட் லாஸ் நல்லா குறையுங்க, நல்லா குறையும். பின்ன சுகர் உள்ளவங்க இந்த மாதிரி தோசை ஒரு காலையிலையாவது ராத்திரியாவது சாப்பிட்டு பாருங்கள். சுகரும் கட்டுப்பாடாயிருங்க. சுகர் கூடாது. இதே மாதிரி தோசை சுட்டு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு நல்ல தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குங்க. செஞ்சுட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.